ശ്ലോകം 23. സമസ്തരോമകൂപേഷു നിജരശ്മീൻ ദിവാകര കാലശ്ച ദത്തവാൻ ഗഡ്ഗം തസ്യാശ്ചർമ്മജ നിർമ്മലം. സമസ്തരോമകൂപേഷു നിജരശ്മീൻ ദിവാകരഃ കാലഃ ച ദത്തവാൻ ഗഡ്ഗം തസ്യാഹ ചർമ്മ ച നിർമ്മലം. സൂര്യഭഗവാൻ സമസ്ത രോമകൂപങ്ങളിലെയും തന്നോട് രശ്മികളെയും കാലൻ கட்கத்தையும் ரொம்ப ரொம்ப தேஜஸா இருக்கிற பரிஜையையும் அந்த தேவிக்கு கொடுத்தா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். திவாகரஹா சூரியன் സമസ്ത രോമകൂപേഷു സകല രോമകൂപങ്ങളിലെയും ദേവിയോട് എല്ലാ രോമകൂപങ്ങളിലെയും ശരീരം മൊത്തം നമുക്ക് രോമകൂപങ്ങൾ இருக்கு, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்ன சின்ன சுஷிரங்களாயிட்டு அப்படி இருக்கிற தேவியோடு சரீரத்தில் இருக்கிற எல்லா ரோமகூபங்களிலேயும் நிஜரஷ்மீன் சூரிய தேவனோடு அந்த பிரகாசத்தை கொடுத்தார். தேவி அப்படி ஜொலிக்கிறா. இப்படி இருக்கிற பிரகாசத்தால காலஹாச்ச காலதேவன் என்ன பண்ணினார்? தஸ்யாஹா அந்த தேவிக்கு கட்கம் வாள கொடுத்தார். நிர்மலம் சர்மஜ தத்தவான் ரொம்ப ரொம்ப தேஜஸா இருக்கிற பரிஜையையும் அந்த தேவிக்கு காலதேவன் கொடுத்தார். சர்மம் ஜனனக அங்கரட்சண விஷயமா இருக்கிற பலகை அப்படின்னு அர்த்தம். வாழ்பயிற்றெல்லாம் நடக்கிறத சரீரத்துல படாம இருக்கிறதுக்கு வட்டமா ஒரு தட்டு மாதிரி பிளேட் மாதிரி பிடிச்சுண்டு சரீரத்துல முறிவேൽക്കാதக்கு தடுத்து நிறுத்துறதாக்கும் இந்த பரிஜை அப்படிங்கிற அந்த பலகை மாதிரி இருக்கிற ஆயுதம். அதனால வாளும் அதுக்கு சூட்டபிளா இருக்கிற பரிஜையையும் கொடுத்ததாயிட்டாக்கும் இங்க சொல்லப்படுறது. சூரிய பகவான் ஆத்மீய ஜோதிர் கோளங்களாயிருக்கிற தேஜ கிரணங்களை தேவியோடு சமஸ்த ரோமகூபங்களிலேயும் விட்சேபம் பண்ணினார். யமதேவன் அந்த தேவிக்கு ரொம்ப ரொம்ப தூய்மையா இருக்கிற கட்கத்தையும் அதாவது வாளையும் அதே மாதிரி அந்த வாழ்பயிற்று நடத்துறத சத்ருக்களோடு வாழ் சரீரத்துல கொள்ளாம இருக்கிறதுக்கு தடுத்து நிறுத்துற மாதிரி ஒரு பரிஜையையும் கொடுத்தார் அப்படிங்கிறதையாக்கும் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். தேவியோடு ரோமகூபங்கள் தோறும் சூரிய பகவான் தன்னோடு தேஜஸா இருக்கிற ரஷ்மிகளை இப்படி பிரவாகமாயிட்டு விட்டார். அதோடு கூடிட்டு காலனும் தேவிக்கு கட்கத்தையும் பரிஜையையும் கொடுத்தார். கட்கம் ஜனன வாளு அதே மாதிரி வாழ்பயிற்று நடத்துறத சரீரத்துல கொள்ளாம தடுத்து நிறுத்துற அந்த ரவுண்டா இருக்கிற ஒரு சட்டம் மாதிரி இருக்கிற பலகை மாதிரி இருக்கிறதாக்கும் பரிஜை. தச்சோழி உதயனன் அப்படிங்கிற பழைய காலத்தை வாழ்பயிற்றெல்லாம் நடத்துற சம்பவங்கள் இருக்கிற கதைகளை நம்ம படிச்சிருப்போம். ராஜா கதைகளில் எல்லாம் நம்ம அதை படிச்சிருப்போம் வாழ்பயிற்று. அப்ப அந்த வாழ்பயிற்று நடத்துறத சரீரத்துல வாழ்படாம இருக்கிறதுக்கு பரிஜையால தடுத்து நிறுத்துவா. அதையேயும் இந்த யமதேவன் கொடுத்தார். 24வது ஸ்லோகத்துல முதல் லைன் க்ஷீரசமுத்திரம் தேவிக்கு கொடுத்த பொருள்களையாக்கும் எடுத்து சொல்லப்படுறது. க்ஷீரசமுத்திரம் பாலாழி அப்படிங்கிற அந்த பால் கடல் தேவிக்கு ரொம்ப ரொம்ப புனிதமா இருக்கிற முத்து மாலையும் அதே மாதிரி ததா அஜரே
அம்பரேஜ அப்படியே அழிவில்லாததான வஸ்திரங்களும் தேவிக்கு அந்த பாலாழி அப்படிங்கிற சமுத்திரம் கொடுத்தது. க்ஷீரோதகா அமலம் ஹாரம் ச, பால்கடல் அப்படிங்கிற அந்த பாலாழி புனிதமான முத்துமாலியையும் ததா அஜரே அம்பரேஜா அப்படியே அழிவில்லாதான வஸ்திரங்களையும் தேவிக்கு கொடுத்தது. பால்கடல் பகவான் நாராயணன் ஆதிசேஷன்ல பள்ளி கொண்டு இருக்கிற அந்த பாலாழி தேவிக்கு என்ன கொடுத்தது அப்படிங்கிறது யாக்கும் சொல்லப்படுறது 24வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனு. புனிதமாயிருக்கிற முத்துமாலையும் அதே மாதிரி அழிவில்லாததான வஸ்திரங்களும் தேவிக்கு அந்த பாலாழி அப்படிங்கிற பால் கடல் கொடுத்தது. 2வது லைனாக்கும் விஸ்வகர்மா கொடுத்த பொருள்களோடு டீட்டெயில வர்ணிக்கிற ஸ்டார்டிங் ஸ்லோகம். இனியும் நிறைய விஷயங்களை விஸ்வகர்மா கொடுத்திருக்கார் அப்படிங்கிறதுனால 24வது ஸ்லோகத்துல 2வது லைன்ல சூடாமணியையும் குண்டல கடகங்களையும் சொல்லிண்டு ஆரம்பிக்கப்படுறது. 25, 26 அதே மாதிரி 27வது ஸ்லோகத்துல முதல் லைனும் விஸ்வகர்மா தேவிக்கு கொடுத்த பொருள்களாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸ்லோகம் 24. க்ஷீரோதச்சாமலம் ஹாரமஜலம் ச ததாம்பரே சூடாமணிம் ததா தேவ்யம் குண்டலே கடகானி ச. க்ஷீரோதஹ ச அமலம் ஹாரம் அஜரே ச ததா அம்பரே சூடாமணிம் ததா திவ்யம் குண்டலே கடகானி ச. விஸ்வகர்மா தேவிக்கு என்னெல்லாம் கொடுத்தார் அப்படிங்கறது யாக்கும் நம்ம பார்க்கிறோம். சூடாமணி கொடுத்தார். தலைமுடியில அழகா அலங்காரம் பண்றதுக்கான மணியாக்கும் சூடாமணி. அதே மாதிரி குண்டலங்கள், கடகங்கள், கைவளகள் இதெல்லாம் தேவிக்கு விஸ்வகர்மா கொடுத்தார். இனியும் நிறைய விஷயங்கள் விஸ்வகர்மா கொடுத்திருக்கார் அப்படிங்கிறதுனால 27வது ஸ்லோகம் வரைக்கும் ஒட்டுக்க சொல்லப்படுறது. ஆர்தம் சந்திரம் ததா தேவ்யம் கேயூரான் சர்வபாஹுஷு நூபுரௌ விமலௌ தத்வத் கிரைவேயகமனுத்தமம். அர்த்தச்சந்திரம் ததா திவ்யம். ஒரு சில புக்கில் அர்த்தச்சந்திரம் ததா சுப்ரம் அப்படின்னு இருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான். ஆர்த்தச்சந்திரம் ததா திவ்யம் கேயூரான் சர்வபாஹுஷு நூபுரௌ விமலௌ தத்வத் கிரைவேயகமனுத்தமம். அர்த்தச்சந்திரம் ததா திவ்யம் கேயூரான் சர்வபாஹுஷு நூபுரௌ. நூபுரௌ
விமலௌ தத்வத் கிரைவேயகம் அனுத்தமம். தேவசில்பியாய் இருக்கிற விஸ்வகர்மா அந்த தேவிக்கு திவ்யமான சிரசில அணியற சூடாமணியும், அதே மாதிரி குண்டலங்களும் வளகளும், அதே மாதிரியே ததா அப்படின்னா அதே மாதிரியே ரொம்ப ரொம்ப திவ்யமா இருக்கிற அர்த்த சந்திரக்கலையும், எல்லா கைகளிலேயும் தோள்வளைகளும், தத்வத் அப்படின்னா அதே மாதிரி விமலௌ நூபுரௌ ரொம்ப ரொம்ப பவித்திரமா இருக்கிற கால் கொலுசுகளும், அனுத்தமம் கிரைவேயகம் அத்தியுத்தமமான கண்டத்துல போட்டுக்கிற ஆபரணங்களும் கொடுத்தார். விஸ்வகர்மா தஸ்யை தேவசில்பியா இருக்கிற விஸ்வகர்மா அந்த தேவிக்கு திவ்யம் சூடாமணி திவ்யமான சிரோரத்னவும், ததா அதே மாதிரியே குண்டலே கடகானிஜா குண்டலங்களும் வளகளும், ததா அப்படியே திவ்யம் அர்த்தச்சந்திரம் ரொம்ப ரொம்ப தூய்மையா இருக்கிற அர்த்த சந்திரக்கலையும், சர்வபாகுஷு கேயூரான் எல்லா கைகளிலேயும் தோல் வளகளும், தத்வத் அதே மாதிரியே விமலௌ நூபுரௌ ரொம்ப ரொம்ப பவித்திரமா இருக்கிற புனிதமா இருக்கிற கால் சலங்ககளும், அனுத்தமம் கிரைவேயகம் அத்தியுத்தமமான கழுத்துல போட்டுக்கிற ஆபரணங்களையும் கொடுத்தார். ஸ்லோகம் 26. அங்குலீயகரத்னானி சமஸ்தாஸ்வங்குலீஷு ஜ விஸ்வகர்மா ததௌ தஸ்யை பரசும் சாதி நிர்மலம். அங்குலீயகரத்னானி சமஸ்தாசு அங்குலீஷு ச விஸ்வகர்மா ததௌ தஸ்யை பரசும் ச அதிநிர்மலம். தேவசில்பியாயிருக்கிற விஸ்வகர்மா தேவியோடு கையில இருக்கிற எல்லா விரலுகளுக்கும் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமா இருக்கிற மோதிரங்களை கொடுத்தார். அதே மாதிரி தேவிக்கு யுத்தத்துக்கு உபயோகிக்கிற மாதிரி பரசு அதாவது வெண்மழு, பரசுராமரோடு கையில் இருக்கிற மழு, அந்த மழுவையும் தேவிக்கு விஸ்வகர்மா கொடுத்தார். சமஸ்தாசு அங்குலீஷு சகல கைவிரல்களிலேயும், அங்குலீயக ரத்னானிஜா சிரஷ்டங்களாயிருக்கிற மோதிரங்களையும், அதிநிர்மலம் பரசும் சா ரொம்ப ரொம்ப புனிதமா இருக்கிற பரசு அப்படிங்கிற மழுவையும் வெண்மழுவையும் விஸ்வகர்மா தேவிக்கு கொடுத்தார். 27வது ஸ்லோகத்துல முதல்ல விஸ்வகர்மா தேவிக்கு கொடுத்த விஷயங்கள் கண்டினியூ ஆகிறது. 27வது ஸ்லோகத்துல 2வது லைன் அப்படிங்கிறது சுத்தமான அந்த ஜலம் சமுத்திரம் தேவிக்கு என்ன கொடுத்தது அப்படிங்கிறத சொல்லப்படுறது. அப்ப 27வது ஸ்லோகத்துல முதல் லைன் அஸ்திராண்யநேக ரூபாணி ததாபேத்யம் ச தம்சனம். அஸ்திராணி அநேக ரூபாணி பலதரத்தில் இருக்கிற அஸ்திரங்களும், ததா அப்படியே அபேத்யம் கட் பண்ண முடியாத, தம்சனம் ச ததௌ போர் கவசத்தையும்
போர் சட்டையையும் விஸ்வகர்மா தேவிக்கு கொடுத்தார். விஸ்வகர்மா அப்படிங்கிறது தேவ சிற்பியாக்கும், தேவலோகத்தில் இருக்கிற சிற்பி. திவ்யம் சொன்னக்கா சொர்க்கத்தில் உண்டான விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். தேவசிற்பி திவ்யமான சிரோரத்னവും குண்டலங்களும் வளகளும் புனிதமான அர்த்தச்சந்திரன மாதிரி இருக்கிற நெற்றிப்பட்டவும் எல்லா கைகளிலேயும் தோல் வளகளும் ரொம்ப ரொம்ப தூய்மையா இருக்கிற கொலுசு, அதே மாதிரி அத்யுத்தமமா இருக்கிற கழுத்துல போட்டுக்கிற கண்டாபரணமும் எல்லா கைவிரல்களுக்கும் சிரேஷ்டமா இருக்கிற மோதிரங்களும் அதி நிர்மலமான அந்த மழு அப்படிங்கிற ஆயுதத்தையும் பல விதத்துல இருக்கிற அஸ்திரங்களும் அதே மாதிரி கட் பண்றதுக்கு முடியாத போர் சட்டையும் தேவிக்கு விஸ்வகர்மா கொடுத்தார். அநேக ரூபாணி அஸ்திராணி இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே. தேவர்களால கொடுக்கப்பட்ட சூலம், சக்கரம், இதுல இருந்தெல்லாம் வேறுபட்ட இதை தவிர இருக்கிற அஸ்திரங்களும் தேவிக்கு விஸ்வகர்மா கொடுத்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். 27வது ஸ்லோகத்துல 2வது லைன், அம்லான பங்கஜாமாலாம் சிரஸ்யுரசிஜாபராம். அம்லான பங்கஜாமாலாம் சிரசி ச உரசி ச அபராம். சமுத்திர ஜலம் தேவிக்கு கொடுத்த விஷயமாக்கும் இந்த 2வது லைன். 27வது ஸ்லோகத்துல 2வது லைன், சிரசி உரசீஜா, தலையிலையும் மாറിலையும் அபராம் வேற வேற அம்லானம் பங்கஜாமாலாம் வாடாத்த தாமரப்பூவால உண்டாக்கப்பட்ட 2 மாலை கொடுக்கப்பட்டது. வேற வேற மாலை கொடுக்கப்பட்டது அப்படின்னு இந்த ஸ்லோகம். சமுத்திர ஜலம் தேவிக்கு தாமரப்பூவால 2 மாலையை கொடுத்தது. என்னத்துக்காக்கும் 2 மாலை கொடுத்தது அப்படின்னா, ஒரு மாலை சிரசில போட்டு அணிஞ்சுக்கிறதுக்கு அலங்காரமாயிட்டு, இன்னொரு மாலை தேவியோட கையில அலங்காரமாயிட்டு வச்சுக்கிறதுக்கு, இப்படின்னு 2 மாலையாக்கும் தேவிக்கு கொடுத்தது. அதனாலேயாக்கும் இங்க சிரசி தலையிலையும் உரசீஜா மாறிலையும் அப்படின்னு சொல்லப்பட்டது. தலையில அழகா அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மாலை, அதே மாதிரி கழுத்துல போட்டு நெஞ்சில அலங்காரமாயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாலை, இப்படின்னு எல்லாம் மக்களும் கொடுத்தது. அதெல்லாம் கூடாதக்கு கையில வச்சுக்கிறதுக்கு ஒரு தாமரை பூவையும் இந்த சமுத்திர ஜலம் தேவிக்கு கொடுத்தது. அர்த்தச்சந்திரம் அப்படிங்கிறத பார்த்தோம். அர்த்தச்சந்திரா ஆகிருதியில இருக்கிற வானத்துல நம்ம சந்திரனை பார்க்கறத
அது பாதி சந்திரனாய் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஷேப் இருக்குமே, அப்படி இருக்கிற ஷேப்பில தேவியோட நெத்தியில அலங்காரமாயிட்டு இருக்கிற லலாட பூஷண விசேஷத்தையாக்கும் இங்க சொன்னது. 24வது ஸ்லோகத்தில 2வது லைன்லேருந்து 27வது ஸ்லோகத்தில முதல் லைன் வரைக்கும் விஸ்வகர்மா தேவிக்கு கொடுத்த விஷயங்களையாக்கும் நம்ம பார்க்கிறோம். சூடாமணிம் ததா தேவ்யம் குண்டலே கடகானிஜ ஆர்தம் சந்திரம் ததா தேவ்யம் கேயூரான் சர்வபாஹுஷு நூபுரௌ விமலௌ தத்வக்ரைவேயகமனோத்தமம் அங்குலீயகரத்னானி समस्तास्वङ्गुलीषु च विश्वकर्मा ददौ तस्यै परशुं चादिनिर्मलम् अस्त्राण्यनेकरूपाणि तदा भेद्यं च दंशनम्. விஸ்வகர்மா தஸ்யை, விஸ்வகர்மா அந்த தேவிக்கு திவ்யம் சூடாமணிம் திவ்யமான சிரோ அலங்கார ரத்னத்தையும் ததா அப்படியே குண்டலே கடகானிஜா குண்டலங்களும் வளகளும் ததா அப்படியே திவ்யம் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமாயிருக்கிறது சொர்க்கத்துல உண்டான அர்த்தச்சந்திரம் அர்த்தச்சந்திரன் அப்படிங்கிற அந்த நெத்தியில போட்டுக்கிற லலாட அலங்காரத்தையும் சர்வபாஹுஷு கேயூரான் எல்லா கைகளிலேயும் தோள்வளகளும் தத்வத் அதே மாதிரியே விமலௌ நூபுரௌ ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமாயிருக்கிற கால் சலங்ககளும் அனுத்தமம் கிரைவேயகம் அத்யுத்தமமான கண்டாபரணவும் சமஸ்தாசு அங்குலீஷு சகல கைவிரல்களிலேயும் அங்குலீயகரத்னானிஜா சிரேஷ்டங்களாயிருக்கிற மோதிரங்களையும் அதிநிர்மலம் பரசும் சா ரொம்ப ரொம்ப பவித்திரமாயிருக்கிற பரசு அப்படிங்கிற மழுவையும் அநேக ரூபாணி அஸ்திராணி பல டைப்பில் இருக்கிற அஸ்திரங்களும். இங்க பல டைப்பில் இருக்கிற அஸ்திரங்கள் அப்படின்னு சொல்றது தேவர்கள் தேவிக்கு சக்கரம் சூலம் எல்லாம் கொடுத்தா அதை தவிர இருக்கிற அஸ்திரங்கள் அப்படின்னு அர்த்தம். ததா அப்படியே அபேத்தியம் கட் பண்றதுக்கு முடியாத மாதிரி இருக்கிற தம்சனம் சததௌ போர் கவசத்தையும் போர் சட்டையையும் விஸ்வகர்மா தேவிக்கு கொடுத்தார். എന്നിട്ട് 27வது ஸ்லோகத்தில் இருக்கிற 2வது லைனை நம்ம பார்த்தோம். அம்லான பங்கஜாமாலாம் சிரஸ்யுரசிஜாபராம். அம்லான பங்கஜாமாலாம் வாடாத்த தாமரப்பூக்களால உண்டாக்கின வேற வேற மாலைகள் தேவிக்கு கொடுத்தா. ஆறு சமுத்திர ஜலம் அப்படின்னு சொல்லப்படுறது. சிரசி உரசி சிரசி உரசீஜா தலையிலையும் மாறிலையும் போட்டுக்கிறதுக்கு அபராம் வேற வேற டிஃப்ரெண்ட் மாலைகளை சமுத்திர ஜலம் தேவிக்கு கொடுத்தது.